गाइस நாங்க உங்க ஜெசிபனா உங்களுக்காக ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு நாள் ராஜா வந்துட்டு காட்டு வழியாக குதிரை மேலே சவாரி பண்ணி போயிட்டு இருந்தார். போகிற வழியில் ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தார். அவருக்கு பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச பிறகு நேராக போய் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறார். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதுக்கு அந்த பொண்ணு மறுப்பு தெரிவிச்சிட்டா. ஏன் நீ எனக்கு மறுப்பு தெரிவிக்கிற? நான் ராஜா தானே, இந்த நாட்டே ஆள்றேன், உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை என்னுடைய ராணி ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லும் போது, ராஜா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏற்கனவே ஒருத்தரை விரும்புகிறேன், அவர் கூட எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் என்னுடைய மாமாவுடைய மகனை தான் விரும்புகிறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், என்னை மன்னிச்சிடுங்க ராஜா, என்னால் முடியாது அப்படின்ட்டு அந்த அழகிய பொண்ணு ரிப்ளை பண்ணாது. அதுக்கு ராஜா வந்துட்டு, இல்லை இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது. பிறகு அந்த பொண்ணும் ஒத்துக்கலை. உடனே இந்த ராஜா யோசிச்சார், என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார், நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் நீ வின் பண்ணிட்டேன்னா நீ ஆசைப்பட்ட உன்னுடைய மாமன் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி நீ அதில் தோத்துட்டனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ராஜா சொல்கிறார். அதுக்கு அந்த பொண்ணுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த போட்டிக்கு ஒத்துக்குச்சு. அப்போது அந்த ராஜா தன்னுடைய மந்திரிகிட்ட சொல்லி அந்த போட்டிக்கு ரெடி பண்ணார். அன்றைக்கி தான் அந்த போட்டி நடக்குது. அப்போது அந்த போட்டியோடைய ரூல்ஸ் என்னன்னா, ஒரு பானை வைக்கப்படும், அதில் 2 கல் போடப்படும், ஒரு கருப்பு கல்லும் இன்னொன்று வெள்ளை கற்களும் போடப்படும், 2 கற்கள். அப்போது ராஜா சொல்கிறார், இதில் நீ வெள்ளை கூழாங்கல்லை நீ எடுத்துட்டனா நீ ஆசைப்பட்ட உன்னோட மாமன் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீ கருப்பு கற்களை எடுத்துட்டேன்னா வச்சுக்கேன், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ உன் கண்ணு மூடப்படும், மூடின பிறகு தான் நீ சரியான கற்களை நீ எடுக்கணும் சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் நைஸாக அந்த 2 கருப்பு கற்களை அந்த பானைக்குள்ளே போடுவாங்க. இதை நைஸாக சுதாச்சிக்கிட்டு அந்த அழகிய பெண்ணு, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, ஏதாவது வழி கண்டுபிடிச்சி செய்யணுமே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வரான். வந்த பிறகு அப்போது அந்த பொண்ணுக்கு கண்ணு கட்டப்படுது. அதில் ஒரே ஒரு கற்களை மட்டும் எடுத்து அந்த அப்படியே தெரியாத மாதிரி கீழே விழுகிற மாதிரி, கையிலேருந்து கீழே விழுகிற மாதிரி சொல்லிட்டு கீழே போட்டுடுறான். கீழே பார்த்தா நிறையா கூழாங்கற்கள் இருக்குது நிறையா. அதில் எந்த கல் அவள் எடுத்தா, எந்த கல்லை கீழே போட்டான்னு அதில் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு. உடனே மன்னிச்சிட்டிங்க மன்னரே, நான் வெள்ளை கற்கள் தான் எடுத்தேன், ஆனால் கீழே போட்டுட்டேன், எங்கே போச்சுன்னே தெரியல, அதை தேடி நான் நினைக்கிறேன் இந்த வெள்ளை கற்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு கூழாங்கலுக்கு வெள்ளை கலர் இருக்க கூழாங்கலை எடுத்து காட்டுறான். உடனே மன்னர் அதை எப்படி நீ சொல்கிற நீ வெள்ளை தான் எடுத்தன்ட்டு? அதுக்கு என் கையில் நான் வெள்ளை எடுத்திருந்தா தான் நான் வெள்ளை ஒன்று எடுத்திருந்தா பானைக்குள்ளே ஒரு கருப்பு ஒன்று இருக்கணும், அப்போது நான் எடுத்தது கருப்பாக இருந்தால் பானைக்குள்ளே வெள்ளை கலர் கற்கள் இருக்கணும் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். உடனே மன்னர், சரி பானைக்குள்ளே என்ன கல் இருக்குது எடுத்து காட்டுன்னு சொல்லிட்டு காட்டினோடனே கருப்பு கற்கள் உள்ளே இருக்குது எடுத்து காட்டினோடனே அப்போ இவளுடைய வாதம் தான் ஜெயிச்சிச்சு. மன்னரும் அவர் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டார். பிறகு நீ ஆசைப்பட்ட பையனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்ல பொண்ணாக இருக்க, நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்க, நான் என்னுடைய இதை ஒத்துக்கிறேன், தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜா விலகிட்டார். அந்த பொண்ணும் அந்த ஆசைப்பட்ட பையனே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தா.
இந்த கதையில் உங்களுக்கு சொல்கிற கருத்து என்னன்னா, நம்ம யாரையும் ஏமாற்ற நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா அந்த ஏமாற்றம் நம்மளுக்கு தான் கிடைக்கும். பிறரை ஏமாற்ற நினைக்கக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்க வருவது ஜெசியன் பெனா. பை பை.